ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி சூப்பராக எப்படி பருப்பு கடையலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் துவரம் பருப்பும் சிறு பருப்பும் எடுத்திருக்கேன், அதாவது பாசி பருப்பு. இப்போ பருப்புக்கு தேவையான 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். பருப்பை நல்லாவே கழுவி ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கிறேன். 2 விசில் வந்தால் தான் பருப்பு நல்லா ஓரளவு வெந்திருக்கும். ரொம்பவும் குழையக்கூடாது. 1 2 விசில் வந்துருச்சு. இப்போ எனக்கு குக்கரை ஆற வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கரலாம். கடு உளுந்து போட்டுக்கரலாம். இப்போ நல்லா பச்சை கருவேப்பிலை போட்டுக்கரலாம். அதை விட முக்கியமாக பருப்புக்கு பெருங்காயம் போடணும். ஓகேங்களா? பெருங்காயம் போட்டால் தான் அந்த பருப்பு ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் இருந்த பருப்பை தூக்கி தாளித்ததோடு ஊற்றிக்கரலாம். ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 விசில் தான். அது உங்கள் பருப்பு எப்படி வேகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் இதுக்கு முன்னாடி சாம்பாருக்கெலாம் வச்சுருப்பீங்க தானே? ஸோ ஒரு சில பருப்பு 3 விசில் ஆகும். ஆனால் பருப்பு ரொம்பவும் குழஞ்சி களியாக ஆயிடவே கூடாது. அதே மாதிரி வேகாமல் விதையாக இருக்கக்கூடாது. இப்படி நல்லா வெந்த மாதிரி இருக்கணும். இப்போ அவ்வளோதாங்க. நம்ம மூடி போட்டு சும்மா ஒரே ஒரு கொதி விட்டுக்கரலாம், ஹை ஃப்ளேமில் வச்சு. ஏன் கொதி விடுறோம்னா, நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா லாஸ்ட்டாக, அது நல்லா பருப்போட கலக்கணும். அவ்வளோதாங்க, ஒரே ஒரு கொதி தான். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா.